பெருமாள்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். ஆசிரியர் எண்ணம் ஈடேறும், கழகம் வெல்லும், தமிழ்நாடு வெல்லும் என்று முரசொலியில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களை பாராட்டி வந்த செய்தி இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 நாட்களே உள்ள நிலையில் திமுக கழக பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், இளைஞரணி, மாணவரணி, முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு இணையாக தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தனது 93 வயதில் கடும் வெயிலிலும் ஓய்வில்லாமல் பிரச்சாரம் செய்து வருகின்றார். இது வெறும் ஆதரவு மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தின் அடிப்படை மதிப்புகளை தூக்கி சுமக்கும் இயக்கம். திமுக என்பது உறுதி செய்யும் செயல் என சமூக வலைதளங்களில் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். கடந்த 6ஆம் தேதி தொடங்கி வருகின்ற 21ஆம் தேதி வரை தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் சுற்றுப்பயணம் இடம்பெற்றுள்ளது. திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் நிறைவேற்றியிருக்கும் சாதனைகளை விளக்கி அவர் பேசுவது சமூக ஊடகங்களில் பெரும் பாராட்டை பெற்று வருகிறது. தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் களப்பணி திமுக கழக தலைவர் அவர்களும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனது சமூக வலைத்தள பதிவில் ஆசிரியர் அவர்களை பாராட்டி குறிப்பிட்டுள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் தேவை என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 136ஆம் ஆண்டு பிறந்த நாள் இன்று. அவருடைய பிறந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவு கூறி வருகிறோம். ஆஸ்திரேலியாவில் பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டம் என்ற தலைப்பில் சிந்தனையாளர்களை உருவாக்கி பல்வேறு கருத்தரங்கங்களை நடத்தி வருகிறது. கடந்த ஆண்டு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு சொற்பொழிவை நிகழ்த்தியுள்ளார். தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் இணைந்து திராவிடர் கழகமாக மாறிய நேரத்தில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு அம்பேத்கர் அவர்கள் ஆற்றிய அறிவுரையும், தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் எந்தெந்த போராட்டங்களில் எவ்வாறு ஒற்றுமையாக ஒரே சிந்தனையாக இருக்கிறார்கள் என்ற பல்வேறு தகவல்களை இன்றைய தலையங்கம் கொடுத்துள்ளது. தேர்தல் களத்தில் இருப்பது 2 அணிகள் தான், மற்றவை எல்லாம் மின்மினி பூச்சிகள். மறுபடியும் வெல்லப்போவது திராவிட மாடல் அரசுதான். மு.க. ஸ்டாலின் வெல்லப்போவது செயின்ட் ஜார்ஜ் கோட்டைதான். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து தமிழர் தலைவர் ஆற்றிய தேர்தல் பரப்புரையின் உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. சங்கிகளே சலாம் வரிசை வேண்டாம், இதுதான் தமிழ்நாடு, இதுதான் திராவிட பூமி என கருஞ்சட்டை இயற்றிய கட்டுரை பெட்டி செய்தியாக வந்துள்ளது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் சிற்பி புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 136ஆம் ஆண்டு பிறந்த நாளையொட்டி சென்னை பெரியமேட்டில் உள்ள அவரது உருவச் சிலைக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் அதன் துணைத் தலைவர் கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்கள் தலைமையில் கழக தோழர்கள் புடைசூழ மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அதிமுகவினர் பணப்பட்டுவாடா, 3 பேர் மீது வழக்கு, ரூபாய் 27,000 பறிமுதல். பரமக்குடியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் 50 சங்க நிர்வாகிகள் சந்திப்பு. திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தனர். பல்வேறு செய்தித்தாள்களில் வந்துள்ள செய்திகளின் சுருக்கத்தை பார்க்கலாம். பெண்கள் இடஒதுக்கீடு சட்டம் அவசியம், ஆனால் ஏன் இந்த அவசரம்? அனைவரையும் கலந்து ஆலோசியுங்கள் என்கிறது டெக்கான் கிரானிக்கலின் தலையங்கம். பெண்கள் இடஒதுக்கீடு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து வரைவு மசோதாவை வெளியிடுங்கள். மோடி அரசுக்கு பொது சமூக அமைப்பு பிரதிநிதிகள் வேண்டுகோள். தொகுதி மறுசீரமைப்பு ஆபத்து குறித்து தென் மாநிலங்கள் ஒற்றுமையுடன் போராட தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் வேண்டுகோள். தென் மாநிலங்கள் அதிக வரி நிதியை ஒன்றிய அரசுக்கு தர முடியாது, டெல்லிக்கு சலாம் போட முடியாது. வளர்ச்சி தரும் மாநிலங்களுக்கு ஏன் மோடி அரசு ஆதரவு தர மறுக்கிறது? தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் காட்டம். பிரதமர் பதவியில் இருந்து விலகி இங்கே முதலமைச்சராக விருப்பமா? மேற்கு வங்க அனைத்து தொகுதிகளில் நான் நிற்பதாக கருதி பாஜக வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என்று கூறிய பிரதமர் மோடிக்கு மம்தா பதிலடி. இலவச மற்றும் கட்டாய ஆரம்ப கல்வி குறித்து தெளிவான நிலைப்பாட்டை தெரிவிக்கவும் ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது தேர்தல் பிரச்சாரங்களை தொடர்ந்து ரத்து செய்து வருவது கட்சி நிர்வாகிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புஸ்லி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா போன்ற முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் கூட
விஜய் பிரச்சாரம் செய்ய வராதது தொண்டர்களை கவலையடைய செய்துள்ளது. மும்பை அருகே 1500 ஆண்டுகால வரலாற்று சின்னங்கள் கண்டெடுப்பு. அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா மீது கடுமையான ஊழல் புகார்களை முன்வைத்துள்ள மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்ப முடியாது என எச்சரித்துள்ளார். துவக்கத்திலேயே வேலையை காட்டிய ஒன்றிய அரசு அதிகாரிகள். அஞ்சல் வாக்குப்பதிவில் முறைகேடு செய்த 2 பணியிடை நீக்கம். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு படித்து 2027ஆம் ஆண்டில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான தேர்ச்சி விதியை நிர்வாகம் கடுமையாக்கி உள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் ஸ்பூர்த்தி தம்மா எனும் அமைப்பினர் நடத்தும் அம்பேத்கர் ஹப்பா 2026 விழாவில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கு போதி விருட்சம் விருது வழங்கப்பட்டது. அதற்கு முன்னதாக அம்பேத்கர் அவர்களின் படத்திற்கும் புத்தரின் படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நாளை 15/4/2026 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு சைதாப்பேட்டை, இரவு 8 மணிக்கு விருகம்பாக்கம் தொகுதியில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் தேர்தல் பரப்புரை பயணம் இடம்பெறுகிறது. மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள், கட்டுரைகள், வரலாற்று தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.